இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இப்போ ரொம்பவே அது காமன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறீங்களா? லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம். நம்மளுடைய உணவுல வந்து நம்மளை அறியாமலே உள்ள போகிற கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்குது. நம்மளோட இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ் இல்லாத உணவே நம்ம கையில் இல்லை. இயற்கை முறை விவசாயம் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் விளைவிச்சோம் இல்லை, குறிப்பிட்ட நம்பகத்தன்மை மிக்க இயற்கை விவசாயிகளை தாண்டி இயற்கை விவசாயம்னு சொல்லப்படுறத கூட நம்ம சில சமயங்களில் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம கடையில் இருக்கிற கெமிக்கல் சார்ந்த உணவு பழக்க வழக்கம், உணவுகள், இறைச்சி இதெல்லாம் சார்ந்தும் நம்மளோட பழக்க வழக்கம், உணவு எடுத்துக்கிற முறை, அளவு எல்லாத்தையும் சார்ந்தும் நம்மளுடைய உடல் வாக்கு வந்து மாறுபடுது. அது அல்லாது வந்து நான் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி வந்து பருமன், உடற்பருமனே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசினர்லேயே வந்துடுது. அப்போ இருந்தே அந்த கருமுட்டை மேலே அழுத்தம் இருக்குது. இந்த PCOன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிற 4 குழந்தையில ஒரு குழந்தையில PCO இருக்குது. வளரிளம் பெண்களில் அவங்கள வந்து அது சிம்டமாக மாறுறது. ஓவரியில் கருமுட்டையில் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தாலும் சிம்டமாக மாறுற வரைக்கும் அது ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா வாழ்நாள் ஃபுல்லுமே அவங்க அதுக்கான ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்குது.